Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 878வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. அமேசானில் மறுபடியும் ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். iQooவோட Z7 இந்த மொபைல் எப்படி இருக்கும், இதனோட டீடைல்ஸ் என்னவா இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சமீபமாக இந்தியன் கவர்மெண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு சில அப்ளிகேஷனுக்கு பேனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் பல அப்டேட்ஸோட வந்திருக்கேன். என்னென்னு வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியன் கவர்மெண்ட் 200க்கும் மேற்பட்ட ஆப்ஸை சமீபமாக பேன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஒன்று பெட்டிங் ஆப்ஸாக இருந்தது அல்லது லோன் கொடுக்குற மாதிரி ஆப்ஸாக இருந்தது. ஸோ இதன் காரணமாக இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க. கண்ணை மூட்டு பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரிலங்க. நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா ப்ரொசீஜரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட அப்ளிகேஷனையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே அந்த பேனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி எந்த கம்பெனிஸ்லாம் பேன் ரிமூவ் ஆயிருக்குன்னு லிஸ்ட்டை ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாம் இப்போ பேன் இல்லை. ஒரு வேலை லோன் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது எக்கச்சக்கமாக வட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்த அப்டேட், ஓப்போலேருந்து ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப். உங்களுக்கு பேர் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா Z ஃப்ளிப்னு எடுத்துக்கோங்க. சாம்சங்கோட Z ஃப்ளிப் தான் அப்படியே எட்டு வராங்க. ஆனால் பின்னாடி கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக எட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த ஓப்போவோட ஃபோன் வர 15ஆம் தேதி அஃபிஷியலாக குளோபலாக லான்ச் ஆகுதாங்க. அடுத்து லாவாலேருந்து லாவா பிளேஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்மி ப்ரைஸில் வந்தால் ஒரு 5G மொபைலாக இருந்தது. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட வந்ததுங்க. ஸோ இப்போ இந்த மொபைல் சேல் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். இதுக்கு ஏதாவது ஆஃபர் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆஃபர்லாம் கொடுக்கலங்க. எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டு 12,000 ரூபாய்க்கு ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேமோட. ஒரு வேளை 6GB ரேம் வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் பெருசாக ஒர்த் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு 5G வேணும் கம்மி பிரைஸ்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு மொபைலா இருக்கும், பார்த்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ரியல்மிலேருந்து அந்த கோகோகோலா எடிஷனோட Realme 10 Pro-வை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். பெருசான சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. பேக்கை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா உள்ள சின்ன ஐகான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை நார்மலாக நம்ம ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணியே கொண்டு வந்துட முடியும். இது தவிர சார்ஜிங்கை மாற்றிருக்காங்க. ஸோ சார்ஜிங்கை மாற்றணும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று கிடையாது. மற்றபடி கோகோகோலாவோட மொபைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பேக்கை தாண்டி எதுவுமே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேக்குக்கு கேஸ் ஏதாவது கிடச்சிடும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஸ்கின்னு கூட வாங்கி ஒட்டிக்க முடியும். சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் கோகோகோலா ஃபேன், உங்களுக்கு கோகோகோலா எடிஷன் வேணும், லிமிடெட் எடிஷனில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பை பண்ணிக்கலாம். 8GB வெர்ஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதே கோகோகோலா இல்லாமல் நார்மல் வெர்ஷனில் ஒரு 8GB ரேம் வாங்குறீங்க அப்படின்னா 20,000 ரூபா வரும். இந்த மொபைல் 21,000 ரூபா ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா. அடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமேசானில் ஃபேப் ஃபோன் ஃபெஸ்ட்டை எட்டு வந்திருக்காங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை நடக்குது. அவங்க சொல்கிற மாதிரி எப்போ மாதிரி வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மொபைல்ஸ் மெயினாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபேப் மொபைல் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி மெயினாக மொபைல் ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப ஆகாவோன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரெகுலராக என்னென்ன மொபைல்லாம் விலை கம்மியாகுமோ எல்லா மொபைலுக்கும் விலை கம்மியாக இருக்குது. குறிப்பாக iQoo மொபைல்ஸுக்கு ப்ரைஸ் கட் இருக்குது. ரெட்மி, ரியல்மி, டெக்னோ, OnePlus இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் நல்ல ப்ரைஸ் கட் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குதுங்க, வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து விவோலேருந்து விவோ T2 அப்படின்ற மொபைல் இப்போ கூகுள் பிளே கான்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்குங்க. எப்போவுமே கூகுள் பிளே கான்சோலில் லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும். ஸோ அதனால இந்த மொபைலும் சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விவோட T1 தான் iQoo Z6 அப்படின்னு வந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விவோட T6 iQoo Z7 அப்படின்ற நேமில் வரும். இந்த iQooவோட Z7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெருசான சேஞ்சஸ் இல்லை. ஆனால் Full HD Plus டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது அதிகபட்சமா AMOLED டிஸ்பிளேயா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த டியூ டிராப் நாச்சை தூக்கிட்டு பஞ்ச் ஹோல் நாச்சோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்க பெருசா சொல்ற மாதிரி எந்த வித சேஞ்சஸும் இல்லை, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து Miui 14 எந்த மொபைலுக்கு எப்போ வரும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து நிறைய ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸோட லிஸ்ட்டை ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் பேட்ச் என்னென்ன மொபைல்ஸ்லாம் வரும் அப்படின்ற லிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக இருக்கிறது அந்த நோட் சீரியஸ், ரெட்மியோட நோட் 11 சீரியஸ் ஃபுல்லாக வருது. நோட்
12 சீரிஸ் ஃபுல்லாக வருது. அது போக Redmi K40 இந்த மாதிரி ஒரு சில மொபைல்ஸ்க்கு இப்போ Miui 14 அப்டேட் சீக்கிரமாக வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் தான் அப்டேட் புஷ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இதில் ஏதாவது மொபைல் இருந்ததுன்னா சீக்கிரமாக அப்டேட் வரும். அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீல் ஃபர்ஸ்ட் ரெட்மியோட இந்த 32 இன்ச் டிவி தான். இதை ரெகுலராக நம்ம பார்க்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000. இப்போ ஆஃபர்னால 12,000 பார்க்க முடியுது. இது மட்டும் ஆஃபர் இல்லை, அப்படியே கீழே வந்தீங்கன்னா கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மொபைலில் அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் 1000 கம்மியாயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியாது, பை பண்ணி பே பண்ணுற பேஜில் தான் உங்களுக்கு 1000 டிஸ்கவுண்ட்டை காமிக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11,000 பே பண்ணிங்கன்னா இந்த டிவியை வாங்குற மாதிரி இருக்கும். இது கூடவே உங்கள்கிட்ட ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது, அப்படி இல்லைனா ஐசிஐசி பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்குன்னா இன்னமும் ஆஃபர் இருக்குது, 1000 வரைக்கும் கம்மியாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 அப்படின்ற ப்ரைஸ் இல்லை 10,100 கம்மியாகும். ஸோ 10,100 கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் 9,900 இந்த டிவி வாங்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிவி 10,000 கிடைக்குதுன்னா ஒரு நல்ல தரமான டீல். ஏன்னா லோக்கல் டிவிஸே அந்த அளவு பிரைஸ் போயிருது. ஸோ ரெட்மி சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, குவாலிட்டியே நல்லா தாங்க இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிற டீல் போட்டோட போட் ஏர்பாட்ஸ் 141 அப்படின்ற இந்த மாடல் தான். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னியராக வர மாடல். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆஃபர் டைமில் நம்ம 1000 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் ரெகுலராக 1,500 அப்படின்ற ப்ரைஸில் இருக்குங்க. நிறைய டைம் 1,300 1,500 ப்ரைஸ்க்குள்ள தான் இருக்கும். இப்போ 1,100 அப்படின்னு பார்க்க முடியுது. எவ்வளோ நேரம் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 25 கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக் பண்ணிங்கன்னா 1,075 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1,075 ஒன் ஆஃப் த பெஸ்ட் போட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஏர்பாட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல குவாலிட்டியான பேஸ் நல்லா இருக்கிற மாதிரியான ஏர்பாட்ஸ் வித் சூப்பரான வாரண்டியோட தேடிட்டு இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன ஏன் எதுக்கு எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.